கமருதீன் வெளிவந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. இப்போவும் நான் என் பையனாக தான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்தோடனே நான் சபரி அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு நான் தாயாக நிற்பேன். அந்த தப்பை நான் என்றைக்குமே மனசில் வச்சுக்க மாட்டேன். அவன் நல்ல பையன்தான். கமருதீன் என் பக்கத்தில் உட்காந்து அக்கா அக்கான்னு பேசும்போது எங்கள் அக்காவும் உங்களை மாதிரி தான்க்கா, ரொம்ப ஷை டைப் தான் அப்படின்னு நல்லா பேசினார். தன்வந்த்கிட்ட என்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கமருதீன் நல்லா பேசினார். அவர் நேற்று வெளியே போகும்போது அந்த சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போதும் சபரி ஹக் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் கண்ணிலேருந்தே தண்ணி வந்துருச்சு. இப்படி அவசரத்தினால இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சபரி ஹக் பண்ணும்போதெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அவர் நாங்கள் இவ்வளோ நாளாக கூட எல்லாரும் நடிக்கிறதா நினச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருடைய நேச்சுரலே அதுதான், நடிப்பு இல்லை. டிக்கெட் டு ஃபினாலேயில் அவன் இறங்கலைன்னா தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல இறங்குவான்னு தெரியும். அதே தான் அவனும் பண்ணியிருக்கான். அதுதான் அவனோட நேச்சர். அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். அவன் டிக்கெட் வாங்கலைங்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. மக்களோட மனசில் அவனை ஒரு நாயகனாக இருக்கான். அதுவே எங்களுக்கு போதும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் போய் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப பழைய சபரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன், பரவாயில்லைங்க, நல்லா வளர்த்திருக்கிறீங்கிற வார்த்தை கேட்கும்போது அவன் பிறந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்போ பல மடங்கு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நாள் அவன் நடிக்கிறான்னு சொன்னவங்க வாயிலிருந்தே சபரினா இப்படி தான் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் செஞ்சதுனால சேண்ட்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். ஏன் நீ இறங்கி வந்தப்பா, நீ தானே வின் பண்ணியிருக்கணும்னு சேண்ட்ரா சொல்லும்போது, இந்த இடத்துல எங்கள் அக்காவோ தங்கச்சியோவோ இருந்தால் நான் பார்த்துட்ருப்பேனா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை உண்மை. எப்போ வேணாலும் கப்பு வாங்கலாம், எதுக்காக வேணாலும் வாங்கலாம். ஒரு மனுஷன் உயிருக்காக கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் அவன் இல்லை. நமக்கு அதே ஒரு பெரிய கப்பு தான்ப்பா. நல்ல சேஞ்சும் இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமே பழைய சபரியை பார்க்குறோம். அந்த நடுவில் இருந்த சபரி இல்லாமல் ஃபஸ்ட்டு பிக் பாஸில் எப்படி இருந்தானோ அதே சபரி மறுபடியும் நான் பார்க்குறேன். தப்பு செய்யாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. அதை சொன்னால் எவன் திருத்திக்கிறானோ அவன் தான் மனுஷன். ஸோ சாண்ட்ரா அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, சபரிக்கு மட்டும் டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் சாண்ட்ரா அவ்வளோ கஷ்டப்படும் போது முதல் ஆளாக இறங்கி ஓடி எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே அந்த இது கூட வேணாம் அப்படின்னு சொல்லி போய் உதவி பண்ண அந்த இடத்துல கண்டிப்பாக சாண்ட்ராவே புரிஞ்சிருப்பாங்க. நம்ம சபரியை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகி வந்தோடனே புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு பார்த்தா சபரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன சாண்ட்ரா இன்றைக்கி அந்த இடத்துல செக்யூர்க்காக சபரி தான் கூப்பிடுறாங்க. சபரி பக்கத்தில் இருந்தால் தான் தைரியம்னு சபரியை கூப்பிடும்போது அந்த இடத்துலேயே சபரி ஜெயிச்சிட்டா. வணக்கம்மா. வணக்கம்மாக்கா. வணக்கம்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அம்மாவை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு இப்போ நிறையா ஃபேன்ஸ். அம்மா உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் உள்ளே போய் எல்லார்கிட்டையும் பேசின விதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுமா. ரொம்ப மனசார பேசின மாதிரி இருந்துச்சு. கமருதீன் கிட்ட பேசினது, கானா வினோத் அவங்க நீங்கள் போகும்போது நம்ம எமோஷ்னலாகி அழுதுருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட அம்மா பாண்டை மிஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் மக்களிடமெல்லாம்? எங்கே போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கப்பா. அவங்க பையன் நல்லா பண்ணுறாரு. அவர் நாங்கள் இவ்வளோ நாளாக கூட எல்லாரும் நடிக்கிறதா நினச்சோம். இப்போ நீங்கள் போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய நேச்சுரலே அதுதான், நடிப்பு இல்லை, அவருடைய குணமே அதுதான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் வெளியே பர்ச்சேஸ்க்கு போகும்போதெல்லாம் பார்க்குறவங்கலாம் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனை பற்றி 4 பேர் இப்படி சொல்லும்போது கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அங்கே உள்ளே போய் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருந்துச்சுமா? எனக்கு எல்லாரையும் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. எல்லாரும் தாய் அன்புக்காக ஏங்குற மாதிரி இருந்தது. கமருதீன், வினோத், விக்கல், பார்வதி எல்லாருமே, அரோரா, திவ்யா எல்லாருமே அழுதாங்க நம்மளை பார்த்தோன்னு. அப்போ அவங்க தாய் பாசத்துக்காக ஏங்கின மாதிரி இருந்தது. கமருதீன் அம்மா இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லி வருத்தப்பட்டது எனக்கு கமருதீனை பார்த்தோன்னே உண்மையாலுமே என் பையனாக தான் நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணினேன். கமருதீன் ஆகட்டும், வினோத் ஆகட்டும், எல்லா குழந்தைங்களுமே நான் அந்த இடத்துல ஒரு சபரி தாயா இல்லை, எல்லாருடைய தாயாகவும் தான் அந்த இடத்துல நான் இருந்தேன். எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எல்லாரில் யார் வின் பண்ணி வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த ஒரு மனசு தான் யாருக்கும் வராதுல்ல. சரி, நீங்கள் யார் வின் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் திறமை இருக்கிறவங்க வரட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன்ப்பா. அக்கா, ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சபரி அவர் ரொம்ப டவுனாக இருக்கும்போது உங்களோட ஸ்பீச் அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அவர் அடுத்த கட்டத்துக்கு டிக்கெட் டு ஃபினாலில் இன்னைக்கு அவர் ஜெயிக்கிற மாதிரி போய் அவர் தோக்கலை, மக்கள் மனசை ஜெயிச்சிட்டாரு.
டிக்கெட் டு ஃபினாலி மூலமாக. அதுக்கு ஒரு மெயின் முக்கிய ரீசன் வந்து நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிக் பாஸ்க்குள்ளே போனோன்னே எல்லாருமே பிடிச்சிது எனக்கு. இவங்க தான் அவங்க தான்ட்டு இல்லை, எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் சபரி வந்து அவன் வந்து எல்லாரும் நடிக்கிறான்னு சொல்கிறது மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கூடயே இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் இதுதான் சபரி அப்படின்ட்டு. அதை வந்து இப்போ அவங்களும் உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக. அதை மக்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் வந்து அவன் வந்து இறங்கலன்னா தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல இறங்குவான்னு தெரியும், அதே தான் அவனும் பண்ணியிருக்கான். அதுதான் அவனோட நேச்சர். அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். அவன் டிக்கெட் வாங்கலைங்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. மக்களோட மனசில் அவனை வந்து ஒரு நாயகனாக இருக்கான், அதுவே எங்களுக்கு போதும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தார். அந்த கடைசி கார் டாஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த கேம் எப்படி இருந்துச்சு டிக்கெட் டு ஃபினாலியில்? ஏன்னா நீங்கள் எல்லாரும் போய் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப பழைய சபரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபயராக விளையாண்டார் அவர். அந்த ஒரு கேம் எப்படி இருந்துச்சு? அவர் விளையாடினது எவ்வளோ பிடிச்சிருந்தது? அவன் நல்லா விளையாண்டான்ப்பா. அந்த பால் அடித்தப்ப அவன் வருத்தப்பட்டு அழுதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்தது அவனை கீழே தள்ளி எல்லாம் மேலே ஏறினப்ப அவன் அம்மான்னு வருத்தப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் அப்போ கூட கேம் வந்து அவன் தான் வின் பண்ணணும்னு அவன் நினைக்கல. நீங்கள் விளையாடுங்கன்னு எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணானொழிய யாரும் அவங்க வின் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வலிக்குதுன்னு 2 இடத்துல கற்றுனப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் அவரை டார்கெட் பண்ணி தோக்கணும், அவருக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணியே எல்லாரும் அடிச்சாங்க. அவரை போட்டு எல்லாரும் புஷ் பண்ணி அவர் மேலே ஏறி அமுக்குனாங்க அவரை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேமுக்காக பண்றாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது நம்ம நினைக்கிறதே எல்லாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா? அவங்கவுங்க வின் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அந்த போர்ட்ஸில் அவங்க எல்லாரும் அவங்கள அமுக்குறாங்க. அதனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவன் வலிக்குதுன்னு அழுகும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. வந்து அந்த கை ஏதோ இடிச்சப்போ கூட வைத்த கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. கை வலி மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பான். அது நடுவில் அவனுக்கு கொஞ்சம் சரியாயிருவான். கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் சபரி இருக்கான். ரொம்ப நல்ல பையன், பரவாயில்லைங்க, நல்லா வளர்த்திருக்கிறீங்கிற வார்த்தை கேட்கும்போது முன்ன சொன்ன மாதிரி தான் அவன் பிறந்தப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்போ பல மடங்கு நான் சந்தோஷப்படுறேன் அவனுக்கு தாயாக இருக்கிறதுக்கு. அக்கா உங்களுக்கு எப்படிக்கா இருந்துச்சு? எல்லாரும் டார்கெட் பண்ணி அவரை அட்டாக் பண்ணும்போது அவர் கையெல்லாம் வேறு நடுங்குச்சு அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா கையெல்லாம் அவர் நடுங்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அவ்வளோ வலியை தாங்கிட்டு அவர் அந்த ஒரு டாஸ்க்குக்காக முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடி நின்னார்ல, அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அவன் வலியில் இது பண்ணும்போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ண கை, அதில் இத்தனை பேர் மேலே விழுந்திருக்காங்கும் போது கண்டிப்பாக எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் அவனுக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருந்தது, அழுக வந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல அவனால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ கடைசி வரைக்கும் நின்னான். அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. கார்லேருந்து இறங்கும் போது கூட அவன் நினச்சிருந்தா கம்முன்னு இருந்தால் அரோரா இறங்கியிருப்பா. அப்படி இவன் டாப்பில் கண்டிப்பாக இவன் தான் இருந்திருப்பான். இருந்தாலும் அந்த பொண்ணை நீ இறங்காத, அந்த பதட்டத்துலேயும் அரோரா நீ இறங்காத அப்படின்னு தான் சொல்லிட்டு போனான். அதுலேயே சபரியோட மனசு என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சபரி அவரு வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் ரொம்ப டவுனாக இருக்காரு, ரொம்ப லோவாக இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா பேர் சொன்னாங்க, நிறைய விமர்சனம் வச்சாங்க. இன்றைக்கி அது அப்படியே மாறி சபரி தான் வந்து டைட்டில் வின்னர், அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. வாய்ப்புகளும் அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக என் பையன் வந்து திறமையை காட்டுவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவனுடைய நேரம் வந்தது. டாஸ்கில் அவன் வந்து அவனுடைய திறமையை வெளிப்படுத்திட்டான். அது எனக்கு தெரியும். அது எப்படி எந்த நேரத்தில் பண்ணுவோமோ அதை பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சென்னை வந்து நான் ரேர் தான், எப்போயாவது தான் நாங்கள் சென்னை வருவோம். இப்போ சென்னை பீப்புள்ஸே வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் வெளியே போகும்போது நீங்கள் சபரி அவங்க அக்கா தானே, அவங்கள பிக் பாஸில் பார்த்தோம், சூப்பராக விளையாடுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் அக்கான்னு சொல்லிக்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோனில் கூட நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சபரியை பற்றி, அவனோட நல்ல ஹியூமன், அவன் நல்ல மனுஷன், நீங்கள் அவங்க அம்மாவுக்கு நிறைய அம்மாவை பற்றின மெசேஜ்லாம் வருது, நீங்கள் ஒரு நல்ல பையனை பெற்றிருக்கீங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அதை படிக்கும்போது இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து அதுதான், அவர் டிக்கெட் டு ஃபினாலி கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணது தான் வந்து அவரோட ஹியூமனிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதுதான் நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டி மென்ஷன் பண்ணி போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட டைட்டில் இப்போ ஜெயிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. சபரி ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான். மக்கள் மனசில் சபரி அப்படிங்கிறவ நினச்சிட்டான், அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். இதுதான் சபரி அப்படின்னு மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் அவன் நடிக்கிறான்னு சொன்னவங்க வாயிலிருந்தே ஓ சபரினா இப்படி தான் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பட் நாங்களும் ஆசைப்படுறோம் டைட்டில் வின்னராக வரணுன்ட்டு. அதையவே இப்போ மக்கள் மெசேஜ் படிக்கும்போதும் மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காருக்குள்ளேயே இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் டிக்கெட் டு ஃபினாலி வாங்கி ஃபினாலிக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக செலக்ட் ஆகிருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹியூமனிட்டிக்காக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, சாண்ட்ரா அவங்க வெளியே கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவர் இறங்கி போனது எப்படி இருக்குமா? அவன் கண்டிப்பாக அதை செய்வான்ப்பா. எங்கே யாருக்கு என்ன இருந்தாலும் அந்த மாதிரி செய்யக்கூடிய பையன்தான். அவன் செஞ்சதுனால சேண்ட்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் நீ வந்து இறங்கி வந்தப்பா, நீ தானே வின் பண்ணியிருக்கணும்னு சேண்ட்ரா சொல்லும்போது, இந்த இடத்துல எங்கள் அக்காவோ தங்கச்சியவோ இருந்தால் நான் வந்து பார்த்துட்ருப்பேனா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை வந்து உண்மை. அவன் யாராக இருந்த அந்த இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவன் அதை தான் செய்வான். எப்போ வேணாலும் கப்பு வாங்கலாம், எதுக்காக வேணாலும் வாங்கலாம். ஒரு மனுஷன் உயிருக்காக கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் அவன் இல்லை. நமக்கு அதே ஒரு பெரிய கப்பு தான்ப்பா, அதே ஒரு பெரிய சந்தோஷம். நான் மகனாக பிறந்ததனுடைய பலன் அடைஞ்சிட்டேன் அவனை சபரியை. கடவுள் என்னைக்கு கைவிட மாட்டாருங்கிறது இதிலிருந்து எனக்கு தெரியுதுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் என்ன வழி கொண்டு போவார்னு அவருக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக அவர் நடத்தியிருக்கார். எல்லாமே அவன் கும்பிட்ற தெய்வம் தான் அவனுக்கு துணை இருந்திருக்கார். அந்த சாண்ட்ரா கிட்ட அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, என்னோட அக்காவோ தங்கச்சியோ இப்படி இருந்திருந்தா நான் பார்த்துட்டு சும்மாவாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் அக்காவாக இருக்கனால வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார். ஸோ என்ன மாதிரியெல்லாம் உங்களோட தம்பி ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருக்காரு? கண்டிப்பாக நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருக்காங்க, இப்போ கனியை வந்து அக்கான்னு சொல்கிறாருல்ல, உங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வரலையா? கண்டிப்பாக எனக்கு வரல. என்னோட இது ஏதோ அவங்கக்கிட்ட ஃபீலிங் அக்கா மாதிரி தெரிஞ்சதுனால தான் அவன் அக்கான்னு சொல்லியிருக்கான். வெளியவும் நிறையா பேர் சபரி அண்ணா நான் எங்கள் அக்கா தங்கச்சி அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு கோவமே வராது அப்படி சொன்னாலும். ஏன்னா அவன் வந்து யாரையோ அக்கா மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கிறனால தான் அவன் அக்கான்னு கூப்பிட்றான். மேக்ஸிமம் அவனை பார்க்குறவங்க சபரி அண்ணா அது மட்டும்தான் அவனை சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவன் எனக்கு மட்டும்தான் தம்பி, அடுத்தவங்களாம் அப்படி இல்லை. அவன் எல்லாரையும் நேசிக்கிறவன். அவனை 4 பேர் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த இடத்துல சாண்ட்ராக்கு அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே அது பயங்கர டச்சிங்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக என் தம்பி அப்படி தான் சொல்லுவான். அது பிக் பாஸ்ன்ட்ல நேரில் நடந்தாலுமே அப்படி தான். அவன் கண்டிப்பாக எந்த இதுனாலும் அதை அப்படியே போட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஆள் தான். அமைதியாகவே இருப்பார், எந்த பிரச்சனைக்கும் போகாமையே இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே விமர்சனங்கள் வச்சாங்க நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு, கத்துறாரு, கோவப்படுறாரு. எந்த விஷயத்துக்கு கரெக்டாக கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கரெக்டாக அவர் இறங்கி கோவப்பட்டது ரொம்ப நியாயமாக தெரிஞ்சது. உங்களுக்கு அவ்வளோ கோவப்பட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரியா? அவ்வளோ கோவப்பட்டு அவர் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவன் நியாயத்துக்காக போராடுறவன் தெரியும். அவன் எப்போ அந்த இதுக்காக இருந்தான்ல மெரினா பீச்சில், அப்போ தான் அவன் அந்த கோவப்பட்டது அந்த சீரியலை பார்த்தேன். எங்கிட்டலாம் ஒரு நாள் கூட அவன் கோவமாகவே பேச மாட்டான். எது சொன்னாலும் சரி விடுங்கம்மா, சரி விடுங்க பார்த்துக்கலாம். அவங்களுடைய இது அப்படி தான், நம்ம அதை போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவான்னு ஒழிய இது வரைக்கும் நான் கோவப்பட்டு பார்த்ததே இல்லைப்பா. நேற்று பார்த்தோன்னே எனக்கே என் பையன் தானான்னு இருந்தது. கரெக்டான இடத்துல கோவப்பட்டது நாயன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு உங்கள் தம்பி அவ்வளோ கோவப்பட்டு நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோல என்னென்னா எது சொன்னாலும் கேட்டுப்பான். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து அவன் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணிடுவான். நான் சொன்னதே அதுதானே, ஃபேமிலி ரவுண்டில் போய் நீ எதுக்காகவும் யோசிக்காத, நீ தப்புன்னா நீ வந்து தட்டி கேளு, அது ஒன்றும் இது இல்லை உன்னோட நேச்சர். பட் நல்ல சேஞ்சும் இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமே பழைய சபரியை பார்க்குறோம். அந்த நடுவில் இருந்த சபரி இல்லாமல் ஃபஸ்ட்டு பிக் பாஸில் எப்படி இருந்தானோ அதே சபரி மறுபடியும் நான் பார்க்குறேன் இந்த 2 வாரத்தில். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். தப்பு செய்யாமல் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. அதை சொன்னால் எவன் திருத்திக்கிறானோ அவன் தான் மனுஷன். அதை அவன் கரெக்டாக பண்ணுறான். ஸோ சாண்ட்ரா அவங்க வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, சபரிக்கு மட்டும் டிக்கெட் டு ஃபினாலி கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் சாண்ட்ரா வந்து அவ்வளோ கஷ்டப்படும் போது முதல் ஆளாக இறங்கி ஓடி எனக்கு டிக்கெட் டு ஃபினாலி அந்த இது கூட வேணாம் அப்படின்னு சொல்லி போய் உதவி பண்ண ஒரு ஆள். அது இப்போ நிறைய பேர் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். யார் வந்து நமக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்களோ பரவாயில்ல, அவங்க என்னமோ பேசட்டும், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனார்ல, அந்த விஷயம் எப்படி இருக்குது? சாண்ட்ரா பேசினதுக்கும் சபரி அவர் நடந்து இதுக்கு மட்டும் சாண்ட்ரா சொல்லப்பா, தலைவர் போட்டிக்காக அவன் அந்த ஒரு ஆணி மேலே நிற்கும்போது கூட சாண்ட்ரா சொல்லுவாங்க, அவனுக்கு இந்த கை அடிபட்டிருக்கு, இந்த கையில் தான் அவன் பலம் நிற்கிறான், நீங்கள் அந்த ஆணியை எடுத்துகிட்டு அவன் கீழே இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க. அதே மாதிரி தான் போய் எடுத்தோன்னா அவன் கீழே இறங்கிட்டான். அது ஒரு இது ஒன்று இது இருந்தால் கூட அதெல்லாம் அவன் மனசில் வச்சுக்காம ஆபத்துங்கும் போது அந்த இடத்துல போய் அவன் உதவி பண்ணது அது அவனுடைய மனித நேயம். அந்த இடத்துல கண்டிப்பாக சாண்ட்ராவே புரிஞ்சிருப்பாங்க. நம்ம வந்து சபரியை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக
அவங்க ரெக்கவர் ஆகி வந்தோடனே புரிஞ்சிருப்பாங்க சபரியை பற்றி. அதுவே சபரிக்கு ஒரு வெற்றி தான். ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரோட செக்கப்லாம் போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க தேர்ன மொதல் ஆள் வந்து சபரி தான், சபரி சபரி அப்படின்னு சொல்லி அவங்க கத்துனது தான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதே சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. எனக்கு பார்த்தா சபரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன சாண்ட்ரா இன்றைக்கி அந்த இடத்துல வந்து செக்யூர்க்காக சபரி தான் கூப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே அந்த நடுராத்தில் சபரி சபரின்னு கத்துறாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி தானே சபரிக்கு. அப்படி சொன்ன சாண்ட்ரா இன்னைக்கு சபரி பக்கத்தில் இருந்தால் தான் தைரியம் சபரியை கூப்பிடும்போது அந்த இடத்துலேயே சபரி ஜெயிச்சிட்டா. ஸோ நீங்கள் வந்து கம்ருதனை வந்து நீயும் என்னோட மக மாதிரிதாப்பா, வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உன் கல்யாணத்தப்போ கூட அம்மா உன் கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அதை நான் வந்து ஒரு தாயாக இருந்து நான் பண்ணி தருவேன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. அவர் எவிக்ட் ஆகினது வந்து எப்படி இருந்துச்சு? கமருதீன் வெளியே வந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. இப்போவும் நான் என் பையனாக தான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்தோடனே நான் வந்து சபரி அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு நான் தாயாக நிற்பேன். அந்த தப்பை வந்து நான் என்றைக்குமே மனசில் வச்சுக்க மாட்டேன். அவன் நல்ல பையன்தான். என் பேரன் கூட நேற்று அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். அவர் உள்ளே போனப்போ கமருதீன் வந்து என் பேரங்கிட்ட ரொம்ப இதாக இருந்தார். அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கம்ருதீன் அவர் வெளியே போனது? நீங்கள் எந்த அளவுக்கு அதை பார்த்து ஃபீல்? கண்டிப்பாக எனக்கும் அந்த ஃபீல் உள்ளே போகும்போது இருந்துச்சு. அவன் கமருதீன் வந்து என் பக்கத்தில் உட்காந்து அக்கா அக்கான்னு பேசும்போது எங்கள் அக்காவும் உங்களை மாதிரி தான்க்கா, ரொம்ப ஷை டைப் தான் அப்படின்னு நல்லா பேசினார். தன்வந்த் கிட்ட என்கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே கமருதீன் நல்லா பேசினார். அவர் நேற்று வெளியே போகும்போது அந்த சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போதும் சபரி ஹக் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் கண்ணிலேருந்தே தண்ணி வந்துருச்சு. இப்படி அவசரத்தினால இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சபரி ஹக் பண்ணும்போதெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. ஏதோ அவர் பண்ண அவசரத்தில் இப்படி ஒரு முடிவு வந்துச்சு. இருந்தாலும் மனசார நாங்கள் வருத்தப்பட்டோம் நேற்று கமருதீன் வெளியே போகும்போது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நன்றிம்மா. நன்றி அக்கா. சொல்கிறேன்.